ஊருக்கொரு சண்டியர்கள் இருக்கிறார்கள், ரவுடிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆற்றலிலே உயர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இந்த உலகம் கொண்டாடுவது கிடையாது. யார் அறிவிலே சிறந்து இருக்கிறானோ, யார் கல்வி அறிவு பெற்று இருக்கிறானோ, அறிவிலே தெளிவிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விட முடியாது. நெஞ்சிலே துணிவு கொண்டு அதை செயல்படுத்தினால் மட்டுமே வாழ முடியும். அதனால் தான் வள்ளுவன் சொன்னான், எண்ணி துணிக கருமம் என்று சொன்னார். ஒருவர் அணுவை பிளக்கின்றார், மற்றவர் அதை மேலும் தெளிவுபடுத்தி பிளந்ததில் இருந்து மின்சாரம் உருவாக்குகின்றார். எனவே அறிவு தெளிவடைய இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிற இளையவர்கள் சிக்கல் பட்டு கொண்டு தங்களை சிக்கல் நிலைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிற இளையவர்கள் நெஞ்சிலே துணிவோடு முன்னேறுகின்ற போதுதான் அவர்கள் அறிவினால் பெற்ற பயனை கூட. ஹிட்லர் உலகத்தின் மிகப்பெரும் சர்வாதிகாரி. அவரிடம் இல்லாத துணிவு யாரிடம் கிடையாது. அவரிடம் அறிவு இருந்தது, மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் அந்த அறிவை அவருடைய துணிவு மெஞ்சிய போது அது அழிவை கொண்டு வரும். மெய்ப்பாடு இழந்த மந்தைகளான தமிழ் சமூகத்தினுடைய நாளைய தலைவர்களாகிய இன்றைய இளைஞர்களுக்கு எது தேவை என்றால் வள்ளுவன் சொன்னான், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும். அறிவு தெளிவு அவசியமா, மன துணிவு அவசியமான? ரெண்டும் அவசியம். அதனால்தான் பெரிதும் தேவையினே கேள்வி கொடுத்திருக்கிறார்கள். எது எதை முன்னிலைப்படுத்தும்? இதான் கேள்வி. உலகெங்கும் வாழும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கங்கள். ஐபிசி தொலைக்காட்சி சார்பாக தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த பட்டிமண்டபத்தை நம்முடைய அன்பு இளைஞர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஒரு நேரத்திற்கேற்ற தலைப்பை இந்த பட்டிமண்டபத்திற்காக தந்திருக்கிறார்கள். இன்றைய சூழலில் இளைஞர்களுக்கு பெரிதும் தேவைப்படுவது இதுதான் தலைப்பு. அறிவிலே தெளிவு என்று 3 அறிஞர் பெருமக்கள், இல்லை நெஞ்சிலே துணிவு என்று 3 அறிஞர் பெருமக்கள். இப்போ அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே துணிவு என்றால் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுன்னா, ஒரு மனிதன், குறிப்பாக இளைஞர்கள் முன்னேறுவதற்கு இன்றைய நிலையில் மனம் சரியாக இருக்கணுமா, அறிவு சரியாக இருக்கணுமா? இதான் கேள்வி. இந்த கேள்வி கேட்கப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனிதன் விலங்கோடு விலங்காகத்தான் கானகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான் தொடக்கத்தில். ஆனால் இன்று விலங்கு கூட்டத்திலே இருந்து மிக வேறுபட்டு மனிதன் வாழ்கிறான். இந்த வேறுபாட்டுக்கு அடிப்படை காரணம் 2. ஒன்று மனம், இன்னொன்று அறிவு. அப்போது மனிதர்களாக வாழக்கூடியவர்களுக்கு இந்த 2 வேணும். இது விலங்குகளுக்கு தேவையில்லை. இப்போ விலங்குகள் அன்னைக்கு எப்படி வேட்டையாடி சாப்பிட்டுச்சோ அன்னைக்கு இது அப்படியே தான் வேட்டையாடி சாப்பிடுது. பறவைகள் எப்படி பறந்து தனக்கான தீனியை தேடிச்சோ அப்படி தான் இப்போவும் தேடுது. எங்கேயாவது சிங்கம் ஒரு மானை அடித்து கொண்டு வந்து அதை வீட்டில் இது ஓய்வாக இருக்கக்கூடிய பெண் சிங்கத்துக்கிட்ட கொடுத்து இதை நல்லா கழுவி மசாலா தடவி வை, நல்லா இருக்கும்னு சொல்லுதா? இல்லை. அது சேத்துல கிடக்கக்கூடிய மிருகமாக இருந்தால் கூட சரி, அடித்து அப்படியே தின்னும். எத்தனை நூற்றாண்டு போனாலும் விலங்குகளுடைய அறிவு நிலைமை அவ்வளோதான். மனிதன் தான் மாறினான். அவன் சிக்கி முக்கி கல்லில் தான் தொடங்கினான் அவனுடைய அறிவு. கறியை வேக வச்சு சாப்பிட்லான்னு அறிவு தோணுச்சு. இன்றைக்கி சிக்கன் 65 வரைக்கும் வந்துருச்சு. இது அவனுடைய அறிவினுடைய வீச்சம். அப்போ இந்த அறிவு விலங்கிலிருந்து மனிதனை எவ்வளவோ வேறுபடுத்தி காட்டுடுச்சு. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி மனிதனுக்கு கூடிய எல்லா வசதிகளுக்கும் காரணம் அவனுடைய அறிவு தான். எல்லா வளர்ச்சிக்கு காரணமும் போக்குவரத்து வசதி, தொலைத்தொடர்பு வசதி, மருத்துவ வசதி, அறிவில்லாமல் வேற என்ன? சரி, மனம். அப்போ விலங்குலேருந்து மனிதனை அறிவு மட்டும் பிரிக்கல, மனமும் தான். ஏன்னா விலங்குகளுக்கு பெருசாக நல்லா யோசிக்கிற மனம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் திருக்குறளார் அப்படின்னு நாங்கள் பாராட்டி பேசின ஒருவர் இருந்தார். திருக்குறளார் முனுசாமின்னு பேர். ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார். அவர் ஒரு செய்தி சொல்லுவார், மனிதன்தான் கொஞ்சம் யோசிப்பான், ஏன்னா அவனுக்கு தான் மனசு இருக்குது. ஒரு மனுஷன் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தான்னா என்ன யோசனையாக இருக்கீங்கன்னு கேட்பான். ஒரு மாடு ரொம்ப பேர் அப்படியே ஒரு மாடு நிற்கிதுன்னா அந்த மாடு ஏதோ யோசிச்சுட்ருக்கு
அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா மாடு யோசிக்காது. அதனால தான் இந்த மாதிரி பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மாடுங்களை கூப்பிடுறது இல்லைன்னுவார். அதை சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார், வர வேண்டிய மாடுங்களே வந்து கேட்க மாட்டுது, இல்லை அந்த மாடு எங்கே வரப்போகுதுன்னுவார். அப்போ மனம் என்பதும் மனிதனுக்குத்தான் உண்டு. பாசம் இருக்கும் விலங்குகளுக்கு, சரியா? அதில் நம்ம குழப்பிக்கூடாது. தாய்ப்பாசம் எல்லா பிறப்புக்கும் உண்டு. அது பறவையிலேருந்து விலங்குலேருந்து மனிதன் வரையில். ஆனால் மனம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய வேட்டையாடி எல்லாம் பகிர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? தொலைக்காட்சியில் பார்க்குறமே கிடையாது. ஏன் அது கூட பிறந்ததாக இருக்கும், கூடவே இருக்க தான் அடித்து பிடிச்சி தான் சாப்பிடும். அப்போ மனம் விலங்கிலிருந்து மனிதனை மாறுபடுத்துது, அறிவு மாறுபடுத்துது. இப்போ இந்த 6 அறிஞர் பெருமக்கள் ஒரு ஐயத்தை கிளப்புறாங்க. அறிவு சாதாரணமாக இருந்தால் போதுமா, அந்த அறிவு தெளிவாக இருக்க வேணாமான்னர். ஆமாம், நமக்கு பல பேருக்கு அறிவு இருக்கான்றதே சந்தேகமாக இருக்குது. பழகி பார்த்தோம்னா அதில் தெளிவு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதனால் இந்த அணியை சேர்ந்தவங்க அறிவு இருந்தால் மட்டும் போதாதுப்பா, தெளிவு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ மனம்ன்றது தான் விலங்குலேருந்து மனுஷன் பிரிச்சிருக்குன்னு தெரியுதே, அந்த மனம் உறுதியாக இருக்க வேணாமா, நெஞ்சம் உறுதியாக இருக்க வேணாமா அப்படின்னு. அதுக்காக இந்த கருத்தை எடுத்து வச்சு பேசுறதுக்கு தான் 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பை ஏன் கொடுத்தாங்க, இந்த சொற்களை யார் நமக்கு அறிமுகப்படுத்தியது, எல்லாம் நம்முடைய அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். நீங்கள் இந்த கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்க, இருக்கிறதுலே பெஸ்ட்டு நல்லா ஓடி அடிக்கடி நிறைய ரன் எடுக்கிறவர் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விடுவார். அப்படி இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக என்னுடைய அன்பு இளவல், அன்பு தம்பி ஷஜீவன் அவர்கள் வருகிறார். அவர் என்ன சொல்கிறார், அறிவிலே தெளிவு அது வேணும் என்று. வாங்க சஜீவன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவரவர்களே, எந்தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஐபிசி தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழலில் இளையவர்களுக்கு பெரிதும் தேவைப்படுவது அறிவிலே தெளிவு என்கின்ற ஒரு ஆக்கபூர்வமான தலைப்பிலே பேசலாம் என்று விளைகின்றேன். நடுவரவர்களே, இன்றைக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளையவர்கள் எதிர்த்தரப்பிலே பேச இருப்பவர்களைப் போல ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார்கள். இளையவர்கள் என்றாலே அவர்கள் ஆற்றல் மிக பெற்றவர்கள் என்பதுதான் அர்த்தம். ஒரு முதியவரை பார்த்து நாங்கள் ஆற்றலோடு இருக்கிறார் என்று சொல்ல மாட்டோம், அவர் ஆற்றாமைகளோடு இருப்பார். ஒரு இளையவனுக்கு இயல்பாக இருக்கின்ற ஆற்றலை காட்டிலும் அறிவிலே தெளிவு இருக்கின்ற போதுதான் நாளைய சமுதாயம் நல்லபடியாக இந்த மண்ணிலே உருப்படும் என்பது எங்களுடைய தரப்பு வாதமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த மண்ணிலே மெய்ப்பொருள் என்று ஒன்று இருக்கிறது என்றால் பொய்ப்பொருட்கள் என்றும் பலது இருக்கின்றன என்றுதான் அர்த்தம். எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பிலே அறிவிலே தெளிவு என்றால் தெளிவான அறிவு இருக்கிறது என்றால் தெளிவற்ற அறிவு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த எடுகோள்களை வைத்துக்கொண்டு எங்களுடைய இளையவர்கள் பொய்ப்பொருட்கள் பக்கம் சாராமலும் தெளிவற்ற அறிவை நுகராமலும் இருக்க வேண்டும் என்றால் இங்கேதான் தெளிவான அறிவுக்கான தேவை உண்டாகிறது. எனவே இந்த நிலையிலே நின்று கொண்டு நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், ஆற்றலை காட்டிலும் ஒருபடி அதிகமாக அறிவு இளையவர்களுக்கு தேவை. இதனாலே தான் இந்த அறிவு வணங்கப்பட வேண்டியது, இந்த அறிவு போற்றப்பட வேண்டியது என்பதனாலே தான் பாரதி பாடுகிற போது சுத்த அறிவே சிவமென்று உணரும் சுருதிகள் கேறிலோ என்கின்ற ஒரு வரியை எங்களுக்காக தந்தான். என்றால் அறிவினுடைய அந்த ஞானத்தினுடைய தெளிவு எவ்வளவு தூரம் இளையவர்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அறிவுதான் ஞானம், அந்த ஞானம்தான் விடுதலைக்கான வழிகாட்டி என்று எல்லா தத்துவங்களும் சொல்லுகிறது. என்றால் இன்றைக்கு பல்வேறு பிறழ்வான சூழ்நிலைகளுக்குள்ளே சிக்கி தவிக்கின்ற இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய இளையவர்கள் போதைப் பொருள் பக்கம் நாட்டமாக இருக்கிறார்கள். ஆற்றல் மிகுதியினாலே சேரக்கூடாத இடங்களிலே சேர்ந்து இன்றைக்கு போகக்கூடாத இடங்களுக்குள்ளே போய் தங்களுடைய வாழ்க்கையை முடிவறுத்தி கொள்ளுகிற அளவுக்கு கூட அழிவினுடைய விளிம்பிலே எங்களுடைய இளையவர்கள் இருக்கிறார்கள். என்றால்
அதை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக எங்களுடைய கைகளிலே இருக்கின்ற அறிவாயுதத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது. ஒரு காலத்திலே தமிழனை இந்த மண் கொண்டாடியது, இந்த உலகம் கொண்டாடியது என்றால் அது என்ன காரணம்? அவன் அறிவிலே சிறந்திருந்தான் என்பதுதான் காரணம். இன்றைக்கு உலகத்திலே பல தாதாக்கள் இருக்கிறார்கள், ஊருக்கு ஒரு சண்டியர்கள் இருக்கிறார்கள், ரவுடிகள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஆற்றலிலே உயர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை இந்த உலகம் கொண்டாடுவது கிடையாது. யார் அறிவிலே சிறந்து இருக்கிறானோ, யார் கல்வி அறிவு பெற்று இருக்கிறானோ, யார் மெய்ப்பொருள் பக்கம் சார்ந்து இருக்கிறானோ அவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளையவர்கள் அந்த அறிவை நுகர்ந்து கொண்டால் மட்டும்தான் எதிர்காலத்தை வளமுடையதாக மாற்ற முடியும். எனவே ஆற்றலை விட, உடல் ஆற்றலை விட அறிவுதான், புத்தி கூர்மைதான் சிறப்பானது என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய இளையவர்களுக்கு எதிராக புறவிசைகள் ஏராளமாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, எங்களை அழுத்திவிட வேண்டும், எங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க மாட்டாது எங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பல சக்திகள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த எதிரிகளை எல்லாம் வீழ்த்த வேண்டுமாக இருந்தால், அவற்றை முறியடிக்க வேண்டுமாக இருந்தால் அறிவு என்கின்ற கருவி தேவை. இதைத்தான் வள்ளுவன் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண் என்று சொல்லியிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் கணித்ததை நாங்கள் இன்றைக்கும் மேடையிலே பேசுகிறோம் என்றால் அறிவினுடைய தெளிவு எங்களுக்கு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, நாங்கள் ஆற்றலுக்கும் உடல் ரீதியான உற்சாகத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. எல்லோரும் ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆற்றல் உடையவன் என்று பொதுவாக சொல்லுவது குறைவு. அறிவாற்றல் என்று அது சொல்லுகிற போதுதான் அது ஒரு கட்டத்துக்கு தன்னை நிலைப்படுத்தி கொள்ளுகிறது. ஆனால் ஆற்றல் அறிவு என்று யாரும் சொல்லுவது கிடையாது. என்றால் ஆற்றலோடு அதற்கு முன்பதாக அறிவு சேருகிற போதுதான் அது ஒரு விதமான உணர்ச்சியை அல்லது ஒரு விதமான சீரான பாதையை எதிர்காலத்திலே அமைத்து தரும் என்பது எங்களுடைய வாதமாக இருக்கிறது. எனவே அறிவிலே ஒரு ஐயம் சொல்லுங்க. தெளிவற்ற அறிவுன்னு ஒன்று இருக்கு, தெளிவுடைய அறிவுன்னு ஒன்று இருக்கு, அப்படிதான் நீங்க சொன்னீங்க. நிச்சயமாக இது ரெண்டுக்கும் உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். நிச்சயமாக நடுவர் அவர்களே, இன்றைக்கு இந்த மண்ணிலே அறிவிலே சிறந்தவர்கள் என்று நாங்கள் ஒரு சிலரை அடையாளப்படுத்தி வைத்திருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய அறிவினாலே இந்த சமுதாயம் என்ன பயன் பெற்றது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? ஒருவனுடைய அறிவு இந்த சமுதாயத்துக்கு பயன்படுகிற போது அது தெளிவான அறிவு அவனிடத்திலே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க முடியும். இதனாலே தான் வள்ளுவன் மிக அழகாக சொல்லுகிறான், அறிவினால் ஆகுவதுண்டோ பிறிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை என்றான். இன்னொருவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எவனுடைய அறிவு நேசிக்கிறதோ அல்லது அதை கொள்கிறதோ அந்த அறிவுதான் தெளிவான அறிவு. சாதாரணமாக பணம் சேர்ப்பதற்காகவும் பொருள் ஈட்டுவதற்காகவும் அறிவை பயன்படுத்தி கொண்டு இந்த மண்ணிலே பலர் இருக்கிறார்கள். அவர்களினுடைய அறிவு தெளிவற்ற குறுகிய அறிவு என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது. எனவே இன்றைய சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இளையவர்கள் ஆற்றலாளர்களாக இருக்கலாம். அந்த ஆற்றல்கள் அத்தனையும் அடக்கி ஒரு பாதையிலே சீர்படுத்துகின்ற கடிவாளமாக அறிவு இருக்க வேண்டும் என்கின்ற என்னுடைய நிறைவு கருத்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவினுடைய அவசியத்தை, அந்த அறிவு தெளிவாக இருந்தால் எப்படி, தெளிவற்று இருந்தால் எப்படி என்கிற விளக்கத்தை ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த நமக்கு அந்த அறிவிலே தெளிவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவரை கேள்வி கேட்டேனே தவிர வேறு ஒன்றுமில்லை. இப்போது எதிரணியிலே இருந்து ரொம்ப துணிவோடு, அது சஜீவன் பேசினால் என்ன, நான் எப்படி எதிர்க்கிறேன் பாருங்கள் என்று நெஞ்ச துணிவு என்று பேசுவதற்கு தமிழ்நாட்டு தேவக்கோட்டையிலே இருந்து நண்பர் யோகேஷ்குமார் வந்திருக்கிறார். வாங்க. உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை, ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம், பயிலும் உயிர் வகை மட்டுமன்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர், வெயில் அழிக்கும் இரவி மதி விண்மீன் மேகம் போன்று பலப்பளவாய் தோற்றம் கண்டு ஏழுகின்ற சடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம், எழுதுகோள் தெய்வம், எழுத்தும் தெய்வம். உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி என்னுடைய உரையினை நான் துவங்குகிறேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல சாப்பிட உட்காந்துருக்கோம். தட்டில் நல்ல சூடாக சோத்தை போட்டு தளர தயிரை ஊற்றி தொட்டுக்கு ஏதோ ஒன்று வச்சு நம்ம சாப்பிடும்போது
உப்பு தேவை அப்படின்னு நம்ம கத்துறோம்னா சாப்பாட்டில் உப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு கடையில் கோப்பையில் தேநீர் குடிக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம். அதை சர்வ் பண்ணுற வர்றவன்ட்ட சக்கரை தேவை அப்படின்னா சக்கரை டீயில் இல்லை அப்படின்னு அர்த்தம். தலைப்பில் தேவைப்படுவது அப்படின்னு கொடுத்துருக்கிறதுலையே நமக்கு ஒன்று புரியுது, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று மக்களிடம் குறைவாக இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. அப்போ அது ரெண்டில் எது குறைவாக இருக்கிறது என்பதை பார்த்து விட்டாலே நம்முடைய தலைப்பிற்கு நம்ம தீர்ப்பை வழங்கிவிடலாம். இன்றைய இளைஞர்களிடம் பெரிதும் குறைந்திருப்பது துணிவு தான் என்பதை நான் ஒரு சில உதாரணங்களில் காட்டுறேன். இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாத்தையும் படிக்கிறான். படிக்கிறது இதை படித்தா இதாகணுங்கிறத முடிவு செஞ்சிடறான். இன்றைக்கி இந்த பங்குச்சந்தையில் இவ்வளவு முதலீடு செய்யணும், இதை எல்லாத்தையுமே அறிவில் தெளிவோடு யோசித்து எல்லாத்தையும் செஞ்சிடறான். ஆனால் இதில் எத்தனை பேர் துணிந்து இறங்கி அதில் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் மிக குறைவு. அறிவிலே தெளிவு இன்று வளர்ந்திருக்கிறது, ஆனால் அதை துணிந்து செயலாக்கக்கூடிய மக்களினுடைய சதவிகிதம் குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட போய் சும்மா கேளுங்களேன், இங்கே எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறீங்கன்னு. நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவான். எனக்கு இப்போ கல்யாணம் வேணும், இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொல்லுவான். ஏன்? அதுக்கு அறிவு காரணமா தெளிவு காரணமா? நெஞ்சில் துணிவு இல்லைன்னு. நெஞ்சில் துணிவு இல்லை, அறிவு இருந்தால் கல்யாணம் பண்ண மாட்டேன், அதை விடுங்க. நெஞ்சிலே துணிவில்லாத காரணத்தினால் இல்லற வாழ்க்கைக்குள் புகுவதற்கு பயந்து போய் இன்று பல இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆமாம், உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் கல்யாணம் ஆச்சு. அதனால தான் நெஞ்சிலே துணிவு என்று பேச வந்திருக்கிறேன். அறிவு இல்லைன்னு நான். அறிவு இல்லையே. பெருமக்களே, நெய்வேலியிலே பழுப்பு தொழிற்சாலை அதிலே ஒரு தந்தை வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். அவருடைய 1 ஆண்டு நினைவு தினத்தன்று அவருக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த மூத்த பொண்ணு கண்ணீர் மல்க உட்கார்ந்துருந்தான். 2வது பொண்ணு வந்து கேட்டா, அக்கா என்கிட்ட கைபேசி இல்லை, அப்பாவோட கைபேசி சும்மா தானே இருக்காது, என்கிட்ட கொடுக்கா, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அக்கா சொன்னா, சரி அந்த கைபேசியை எடுத்துக்க, அதில் இருக்க எண்ணெய் எதையும் அழிச்சிட வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மட்டும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொன்னான். கொஞ்ச நேரத்தில் அவங்க அக்காவோட ஃபோனுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன செய்தினா, ஃபாதர் லெஃப்ட் த குரூப், யூ ஆர் நவ் அன் அட்மின் என்று செய்தி வந்தது. அதை தெரிந்த பின்பு அன்னைக்கு தான் அவன் முடிவெடுத்து டிப்பர் லாரி ஓட்டக்கூடிய ஒரு தொழிலகத்திலே, ஒரு அலுவலகத்திலே சாதாரண தொழிலாளியாக சேர்ந்து இன்று 15 டிப்பர் லாரிகளுக்கு ஓனராக இருக்கிறார். என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்று அவள் முடங்கி உட்கார்ந்திருந்தால் இன்றும் அவளுடைய வாழ்க்கை முடங்கி போய்த்தான் இருந்திருக்கும். அன்று அவள் துணிச்சலாக எடுத்த ஒற்றை முடிவு இன்று அவளை தொழிலதிபராக மாற்றியிருக்கிறது என்றால் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை நெஞ்சிலே துணிவுதான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பெருமக்களே, நெஞ்சிலே துணிவில்லாத எத்தனையோ மக்கள் இன்று வாழ்க்கையை இழந்து போய் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய அலுவலகத்திலே என்னுடைய தோழியாக இருக்கக்கூடிய ஒரு பெண், அவருடைய தந்தை ரொம்ப அறிவாக பேசுவார், எதை கேட்டாலும் பதில் சொல்லுவார். எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னால் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். நான் எந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லுவார். எல்லாத்துலேயும் அறிவில் நல்லா பேசுவார். ஆனால் நெஞ்சில் கொஞ்சம் கூட துணிவே இல்லாதால் ஒரு சின்ன கடன் பிரச்சனையில் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். 2 பெண் குழந்தைகளும் அனாதைகளாக நிற்கிறார்கள், நடுத்தெருவிலே நிற்கிறார்கள். ஏன்? அறிவிலே தெளிவிருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விட முடியாது. நெஞ்சிலே துணிவு கொண்டு அதை செயல்படுத்தினால் மட்டுமே வாழ முடியும். அதனால் தான் வள்ளுவன் சொன்னான், எண்ணி துணிக கருமம் என்று சொன்னான். நீ எண்ணிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாதா? எண்ணி துணிக கருமம் என்று சொன்னான். துணிவு வேண்டும் வாழ்க்கையில். நீங்கள் யோசித்து பாருங்கள், கடன் வாங்கி விட்டு ஊரை விட்டு ஓடிப்போன விஜய் மல்லையாக்களை வரலாறுகள் நெய் வைத்துக் கொள்ளாது. 1000 முறை தோற்றாலும் 1001வது முறை வெற்றி கண்டு துணிவோடு நின்ற தாமஸ் ஆல்வா எடிசன்களைத்தான் இன்றைய வரலாறு ஒப்புக்கொள்ளும். என்றால் துணிவுதான் தேவை. நீங்கள் நம்ம தமிழ் வரலாற்றில் ஒரு கதை ஒன்று உண்டு, புளிய முறத்தால் ஒரு பெண் அடித்து துரத்துனா அப்படிங்கிறது. அது எவ்வளோ பெரிய கதை! ஒரு புலி, பெரிய புலி, காட்டையே கட்டுப்பாடில் வச்சுருக்கிற ஒரு புலி, ஒரு சின்ன பொண்ணு கையில் வச்சுருக்கிற முறத்தை பார்த்து பயந்து ஓடுமா? அந்த முறத்தில் அடித்தா அந்த புலிக்கு முதல்ல வலிக்குமா? அந்த புலி அப்புறம் ஏன் பயந்து ஓடுனுச்சு? முறத்தை பார்த்து பயந்து ஓடுனுச்சா? இல்லை, அதை கையில் வச்சுட்டு இருந்த அந்த பெண்ணினுடைய துணிவு, அந்த நெஞ்சில் இவ்வளவு துணிவோடு என்னை அடிக்க வராலேங்கிற பயத்தில் அந்த புலி ஓடுனுச்சு. இல்லை பெருமக்களே, முறத்தை வைத்து புலியை துரத்தலாம் என்பது அறிவு கிடையாது, நெஞ்சில் இருக்கிற துணிவு. அதை வைத்து நாம் வாழ வேண்டும். சார், இந்த செய்தியை யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய கடல் இருக்குது,
அந்த கடலில் 1000 முறை போய் மீன் பிடிக்க ஒருத்தன் தான். அவனுக்கு 1000 அனுபவங்கள் இருக்குது. அவ்வளவு அறிவு. எந்த கடலுக்கு எந்த இடத்துல போனால் எந்த மீன் கிடைக்கும், இங்கே போனால் இந்த மீன் கிடைக்காது, இந்த நேரத்தில் இந்த கடலுக்கு போகணுங்கிற 1000 அறிவோடு ஒருவன் இருக்கிறான். அவனை கடலுக்கு ஒரு தடவை போயிட்டான். போய் திடீர்னு கடலில் சிக்கிட்டான். அவனுக்கு அறிவில் தெளிவு 1000 இருக்குது. இங்கே போனால் இப்படி மாட்டிக்குவோம், இப்படி போனால் இப்படி தப்பிக்கணுங்கிற தெளிவு இருக்குது. தெளிவிலேயே இருந்தவன் கடலுக்குள்ளேயே அப்படியே கிடந்தால் அவனால் வாழ முடியுமா? நெஞ்சில் துணிவு கொண்டு அவன் ஒரு அடி எடுத்து வைத்தால்தான் அவனுடைய வாழ்க்கை என்று பிழைக்கும் என்றால் அறிவிலே தெளிவு சோறு போடாது. ஐன்ஸ்டீன் அணுவை பிளந்தால் ஆற்றல் வரும் என்று கண்டுபிடித்து விட்டான். அது அறிவிலே தெளிவுதான், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை வைத்து மின்சாரம் தயாரிக்கலாம் என்று ஒருவன் கண்டுபிடித்து துணிந்து செயலில் இறங்கினானே, அதுதான் வெற்றி என்றால் அறிவிலே தெளிவிருப்பது முக்கியமல்ல, அதை செய்ய துணிவு வேண்டும், அதுதான் முக்கியம். பெருமக்களே, ஒரு கதையோடு நான் ஒரே நிறைவு செய்து விடுகிறேன். ஒருத்தர் இராணுவத்தில் இருந்தான். அவன் அவங்க ஊருக்கு வந்தான். அப்போ அந்த ஊரில் இருக்க இன்னொருத்தன் கேட்டான், எப்போ ஏன்ப்பா இராணுவத்துக்கு போனேன் அப்படின்னு கேட்டார். எனக்கு அதுதான் பிடிக்கும், நான் அதுக்காக போனேன் அப்படின்னார். அதுக்கு அவன் சொன்னால், உங்கள் அப்பா எப்படிப்பா இறந்து போனார்? இராணுவத்தில் இருந்தால் இறந்து போனார். உங்கள் தாத்தா எப்படிப்பா இறந்து போனார்? இராணுவத்தில் இருந்தால் இறந்து போனார். நீயும் இராணுவத்துக்கு போறியே, நீ இறந்து போயிடுவியே, எப்போ என்னப்பா அவ அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னால், உங்கள் தாத்தா எப்படி செத்து போனார் அப்படின்னு கேட்டான். படுக்கையில் கிடந்து செத்து போனார். உங்கள் அப்பா எப்படி செத்து போனார்? அவரும் படுக்கையில் கிடந்தா செத்து போனார். தினமும் நீ தூங்க போறியடா, நீ படுக்கையில் கிடந்து செத்து போயிடுவோன்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்னார். அதல்ல வாழ்க்கை. துணிந்து இறங்கினால்தான் நம்மால் வெற்றி காண முடியும். அந்த துணிவு தான் மக்களுக்கு அடிப்படை தேவை என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம் என்றளவோடு என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர் யோகேஷ்குமார் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒருத்தன் பேசுகிறன்னு முடிவெடுத்தால் எப்படி வேணாலும் பேசலாம் என்பதற்கு அடையாளமாக நெஞ்சிலே துணிவு என்று அறிவிலே தெளிவையும் சேர்த்து சொன்னார். ஆனால் பெரிய மகிழ்ச்சி, அவர் ரொம்ப நெஞ்சிலே துணிவோடு தான் நான் திருமணம் செய்து கொண்டேன், ஆனால் அப்போது அறிவு தெளிவு இல்லைன்னு அவர் சொன்னார். அந்த வாதத்தை ரொம்ப அழகாக வைத்தார். அதை மறுத்து பேசுவதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதை தீர்க்கிறதுக்கு உடலில் மட்டும் இல்லை, மனசில் பிரச்சனைனாலும் தீர்க்கிறதுக்கு மருத்துவர் தான் வரணும்ட்டு நம்முடைய வைத்தியர் சாருஜன் அவர்கள் அறிவிலே தெளிவுதான் தேவை என்று பேச வருகிறார். வாருங்கள். எந்நாளும் எந்நாவில் இன்கவையில் பண்கமலும் நின்றாலும் தமிழ்த்தாய்க்கு என் குன்றாத இதழ் வணக்கம். பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் எந்தரப்பு எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் உலகெல்லாம் பிறந்து வாழ்கின்ற ஐபிசியினுடைய தமிழ் நெஞ்சங்களுக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு பட்டி மண்டபத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இன்றைய சூழலிலே இளைஞருக்கு பெரிதும் தேவையாக இருப்பது அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே துணிவு. எதிரணியின் தலைவர் சகோதரர் மிகச்சிறப்பாக தனது வாதத்தை முன்வைத்தார். ஒரு சில விடயங்களை அவர் தெளிவுபட மறந்துவிட்டாரோ என்ற ஐயம் எனக்குள் உருவாகின்றது. தோமஸ் அல்வா எடிசனையும் அணுவை பிளந்து மின்சாரம் உருவாக்கியதையும் துணிவு என்று வரையறுத்தது மிகவும் கவலைக்கிடமான விடயம். தோமஸ் அல்வா எடிசன் ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் தன் அனுபவத்தினால் அறிவை தெளிவுபடுத்தி கொண்டிருந்தான். 99 முறை தோற்று மறுமுறை முயற்சிக்கும் பொழுது அறிவிலே தெளிவு இந்த உலகையே ஒளிமயமாக்கியது. அதே போன்றுதான் விஞ்ஞானம். ஒருவர் அணுவை பிளக்கின்றார், மற்றவர் அதை மேலும் தெளிவுபடுத்தி பிளந்ததில் இருந்து மின்சாரம் உருவாக்குகின்றார். எனவே அறிவு தெளிவடைய உலகம் ஒளிமயமாகிக் கொண்டு வருகிறது. இதுதான் இன்றைய தேவையாக இருக்கின்றது. சகோதரர் ஒரு சில உதாரணங்களை, தனிப்பட்ட உதாரணங்களை முன்வைத்து நெஞ்சிலே துணிவின் முக்கியத்துவத்தை மிகச்சிறப்பாக உரைத்தார். ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் சகோதரர் அவர்களே. தலைப்பு இன்றைய சூழலில். எனவே இன்றைய சூழல் என்றால் என்ன, இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற ஒரு பெரும் கேள்விக்கு நாங்கள் விடை தேடுவோமாக இருந்தால் அரங்கத்திலே இருக்கின்ற எத்தனையோ சந்தேகங்கள் முற்றுப்பெறும். அறிவியலும் அபிவிருத்தியும் நவரசம் காட்டி நடைபோடுகின்ற இந்த உலகத்திலே செயற்கை நுண்ணறிவு,
விண்வெளி ஆராய்ச்சிகள், மின்சாரத்துக்கான மாற்று சக்திகள் என்று உலகமே அறிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 10,000 மென்பொருள் பொறியியலாளர்கள் இருக்கலாம். செயற்கை நுண்ணறிவு தொடர்பான அறிவை எவன் தெளிவாக பெறுகிறானோ வருங்காலத்தில் நிலை கொள்ளப் போவது அவன் மாத்திரம்தான். காரணம், மனிதர்களின் துணிச்சலையும் மனங்களையும் இயந்திரம் மாற்றீடு செய்ய போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது காலத்தின் கட்டாயம். அத்தனை மாற்றங்களையும் அறிவுபூர்வமாக எவன் உள்வாங்கி தெளிவடைகின்றானோ அவனுடைய வாழ்வு மட்டும்தான் இந்த உலகத்திலே ஜொலிக்கப் போகின்றது. தோமஸ் அல்வா எடிசன் எனது பல்பை போல. அடுத்த விடயம், இன்றைக்கு ஒவ்வொரு துறைகளாக ஆராய்ந்து பாருங்கள். சிறியதில் இருந்து தொடங்குவோம். அன்றெல்லாம் விளையாட்டுக்களை வீரத்தின் துணிவின் அடையாளங்களாக சொல்லிக் கொண்டிருந்தோம். இன்று அது எப்படி மாற்றம் கண்டிருக்கிறது என்று பாருங்கள். ஈட்டி எறிவது தொடங்கி நீங்கள் காற்பந்து விளையாடுவது முதல் அத்தனையும் அறிவின் தெளிவு. உங்கள் உடற்பலத்தில் மாத்திரம் தங்கியல்ல, இன்றைக்கு 100 பேர் இருக்கின்றான் சம உடற்பலத்துடன். எவனொருவன் எத்தனை பாகையில் அந்த ஈட்டியை நான் விடுவிக்க வேண்டும், காற்றின் திசையறிந்து அந்த ஈட்டியை நான் எனது கைகளில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்ற தெளிவு அவனிடம் இருக்கிறதோ அவன் மாத்திரம்தான் தங்கப்பதக்கம் வெல்வான். இன்றைக்கு ஒரு பந்து வீச்சாளர் பந்தினை போடும்போது எந்த பந்து வேகமாக வரப்போகின்றது, அவனது கை திரும்புவதை பொறுத்து காற்றின் திசையறிந்து அவர்களது ஆடுகளத்தின் நிலையறிந்து எந்த பந்து எங்கு திரும்பும் என்ற அறிவு இருப்பவன் மட்டும்தான் அந்த ஆட்டத்தின் ஆட்ட நாயகனாக வர முடியும். மீதி அனைவருமே ஆட்டமிழந்துதான் செல்ல வேண்டும். அங்கெல்லாம் துணிவு ஒன்றும் வந்துவிடப் போவது, ஒன்றும் செய்துவிடப் போவது இல்லை. இன்றைக்கு ஆஸ்திரேலியா மண்ணிலே வைத்து விராட் கோலி துணிவாக விளையாடுகிறார் என்றால் அதன் அடிப்படை என்ன? ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். ஆட்ட நுணுக்கம் பற்றிய அத்தனை அறிவு அவனிடம் இருக்கிறது. அந்த அறிவு தன்னிச்சையாக துணிவை உருவாக்குகிறது. இதுதான் நிதர்சனம். எப்பொழுது என்னிடம் ஒரு விடயம் சார்பாக தெளிவான அறிவு உருவாகிறதோ அந்த அறிவு என்னை துணிவுபட இந்த சமுதாயத்திலே நிலைப்படுத்தும். அது வியாபாரமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்து இருக்கட்டும். பங்குச்சந்தை பற்றி அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் எதிர்த்தரப்புவாதி. அதிலே ஒரு விடயத்தை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கானோர் பங்குச்சந்தைகளிலே முதலிடுகின்றார்கள். நாங்கள் ஒருவன் வெற்றியடைந்து விட்டான் என்று பார்க்கின்றோம் அல்லவா? அவன் துணிந்தவன் அல்ல. துணிந்தவன் 10,000 பேர் இருக்கிறான். அந்த வெற்றியடைந்தவன் அறிவிலே தெளிந்தவன். இந்த வரைவு ஏறும்போது எந்த இடத்திலே விழப்போகின்றது என்று அந்த பேட்டர்னை வைத்து அவன் கண்டுபிடித்து விடுவான். அவன் ஜெயித்து விடுகிறான். ஜெயித்து விட்டு துணிந்து விட்டேன் என்று கதை சொல்கிறான். அது அல்ல, அவனது தெளிவு துணிவை கொடுத்தது. அந்த தெளிவான பிரயோகம் அவனுக்கு வெற்றியை வழங்கியது. இதுதான் நிதர்சனம். இப்படி அறிவை பற்றி சொல்லப்போனால் அடுக்கிக் கொண்டே போகலாம். தொடர்பாடலாக இருக்கட்டும். எந்த இடத்திலே நான் பேச வேண்டும், எதை நான் பேச வேண்டும், எனது சமூகம் சார்ந்து எந்த கருத்தை எந்த நேரத்திலே நான் சொல்ல வேண்டும் என்பதை எனது அறிவுதான் சொல்லித்தரும். துணிந்து விட்டேன் என்பதற்காக கண்ட மேடைகளில் கண்டவற்றை பேசினால் வெடிதான் விழும், ஒரு நாளும் வெற்றி வராது. அதே போன்றுதான் ஒவ்வொரு சூழலுக்கும் நாங்கள் இடம்பெயர்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெளிநாடுகளுக்கு செல்கிறோம், வேறு ஒரு வேலைத்தளத்துக்கு செல்கிறோம். முதலிலே அந்த இடம் பற்றி படிக்க வேண்டும், அறிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அறிவுக்கு என்னை நான் இசைவாக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆங்கிலத்திலே அடாப்டபிலிட்டி என்று சொல்வார்கள். அது அறிவினுடைய ஒரு பரிணாமம். அந்த பரிணாமம் உருவாகும் போதுதான் வெற்றி கிடைக்கின்றது. எனவே நேரத்தினை கருத்திற்கொண்டு எங்களுக்கு இருக்கின்ற அத்தனை தெளிவுகளையும் சொல்ல முடியாது போனாலும் பெருமதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களை பற்றி ஒரு விடயத்தை சொல்லி விடைபெறுகிறேன். இன்றைக்கு இப்படியொரு இளையோர் இங்கு வந்து இந்த இலங்கையிலே வந்து ஒரு நிகழ்வை நடத்துகிறார் என்றார். அது அவரது தமிழ் அறிவுக்கு கிடைத்த அங்கீகாரம். இப்படி உங்களது அறிவு உங்களுக்கான அங்கீகாரங்களை உலகெங்கும் பெற்றுத்தரும். 2 செய்தி உங்கள்கிட்ட நீங்கள் சொன்ன கருத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. வீரத்திலெல்லாம் பெரிய வீரம் வந்து எதிராளி ஒரு வேலி எறிந்தால் அதை பிடிச்சு அவனோட எறியது மாதிரி தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி யோகேஷ் சொன்னதுக்கு ரொம்ப அருமையாக பதில் சொன்னீங்க. மறுபடியும் முயன்றது அறிவிலே தெளிவு, அது ஒன்று. 2வது, அறிவிலே தெளிவு தான் நெஞ்சிலே துணிவை உருவாக்குகிறது என்று அருமையான வாதம் அது. என்னுடைய ஐயம் வேறு. நீங்கள் வைத்தியர்,
ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வைத்தியருக்கு அதிகமாக தேவை அறிவிலே தெளிவா, நெஞ்சிலே துணிவா? நிச்சயமாக அறிவிலே தெளிவு. காரணம், உலகிலே மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள் எப்பொழுது உருவாகுகிறார்கள் என்றால் சிறந்த அறுவை சிகிச்சை செய்யும் போது அல்ல. யாருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது என்ற முடிவை சரியாக எடுப்பவன்தான் உலகிலே தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர். எனவே அந்த முடிவு துணிவை காண்டி அவர்களது அனுபவம், கல்வி, புத்தகம் என்று அத்தனை அறிவின் வடிகட்டல்களாகத்தான் உருவாகின்றன. எனவே அங்கும் அறிவின் தெளிவுதான் முன்னிலைப்படுகிறது. நடுவர் அவர்களே, விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக பேசினீர்கள் சார். அதை நான் இப்படி கேட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. அறுவை சிகிச்சைக்காக ஒரு பேஷண்ட்டை ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போனாங்க. அவன் வெளியே பயந்து போய் ஓடி வந்துட்டான். ஏன் ஓடி வந்தேன்னு கூட இருக்கவங்க கேட்டாங்க. நர்ஸு வைத்தியருக்கு ஒரு தைரியம் சொன்னாங்க. நர்ஸு தைரியம் யாருக்கு சொன்னாங்க? என்ன சொன்னார்? சின்ன ஆப்ரேஷன் தான், பயப்படாதீங்க, சரியாக போயிடும், நல்லா தானே சொன்னாங்கன்னா, எனக்கு தைரியம் சொல்லலை, வைத்தியருக்கு தைரியம் சொன்னாங்க. அப்போது அறிவிலே தெளிவு என்று நீங்கள் சொன்னது ரொம்ப அழகு, ரொம்ப நல்ல சரியான வாதங்களை வைத்தீர்கள். ஆனால் அங்கே சாரங்கன் கொதித்து கொண்டிருக்கிறார். அப்போ இருந்து அவர் ஏற்கனவே ஊடகவியலாளர், இல்லை நெஞ்சிலே துணிவு தான் என்று உங்கள் கருத்தை எல்லாம் மறுத்து பேசுவதற்கு சாரங்கன் வருகிறார். வாருங்கள் சாரங்கன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எனர்மை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், ஐபிசி நேயர்களுக்கும் சித்திரை திங்கள் வாழ்த்துக்களும் அன்பான வணக்கங்களும். சபையிலே வீற்றிருக்கின்ற அத்தனை பெருமக்களையும் பணிந்து மகிழ்ந்து இன்றைக்கு நெஞ்சத்துணிவோடு சில விடயங்களை இந்த அவையிலே முன்வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு வாய்த்திருக்கிறது. கௌரவமிக்க நடுவர் அவர்களே, அண்ணன் சஜீவன் எங்களுக்காக பேசுவார் என்று எனக்கு எப்போதும் தெரியும். அண்ணன் சாரியனும் எங்களுக்காக பேசி அமர்ந்திருக்கிறார். நான் சிலவற்றை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எனக்கு எழுந்திருக்கிறது. எப்படி என்றால், அண்ணன் சஜீவன் ஆற்றலை நெஞ்சத்து துணிவோடு அல்லது அது நெஞ்ச துணிவிற்காக மட்டும் வரையறுத்து கொண்டார். நான் இதற்கு வள்ளுவனை உதாரணமாக கொண்டு வரப்போகிறேன். எப்படி என்றால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் வள்ளுவன். இந்த மெய்ப்பொருளை காண்பதற்கு எது தேவை என்றால், நெஞ்சிலே துணிவு வேண்டும். அங்கே அறிவு இருக்கிறது, அறிவிலே ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அறிவிலே அவன் தெளிவாக இருக்கிறான். இது எனக்கு பொருத்தமாக இருக்குமா, இது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்குமா, இந்த அறிவு சரியான அறிவாக இருக்குமா என்று அவன் தெரிவு செய்வதற்கு அல்லது ஒரு தர்க்கித்து முடிவெடுப்பதற்கு எது தேவையாக இருக்கிறது என்றால், எது மெய்ப்பொருள் என்று கண்டடைவதற்கு எது தேவையாக இருக்கிறது என்றால், நெஞ்சிலே துணிவுதான் தேவையாக இருக்கிறது. கௌரவம் மிக்கவர்களே, நாங்கள் இன்றைக்கு நெஞ்சத்து துணிவு என்பதை சாரியன் அண்ணா பேசுகிற போது அது வெறுமனவே எங்களினுடைய புறவிசைகளால் நிகழுகின்ற கலைகளுக்கு மட்டும் உரியது என்று நாங்கள் நினைத்து கொள்கிறோம். அது அல்ல உண்மை. ஒருவன் ஆற்றலிலே மிளிர வேண்டும், அறிவிலே மிளிர வேண்டும் என்றால் அவனுக்கு நெஞ்சிலே துணிவு வேண்டும். எது என்னுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கும்? இன்றைய இளையவர்கள் எந்த இடத்திலே தடம் மாறுகிறார்கள் என்றால், நெஞ்சத்து துணிவின்றி இன்னொருவரினுடைய செயற்பாடுகளை முன்னிறுத்தி செயற்பட தொடங்குகிற போதுதான் அவர்கள் தடம் புரள்கிறார்கள். அந்த தடம் புரள்தல் எங்கே இருக்கிறது என்றால், அவர்களினுடைய அறிவு ஆற்றலின் பக்கத்திலே தான் நிற்கிறது. அவர்கள் துணிய மறுக்கின்ற இடம், நெஞ்சிலே துணிவாக செயற்பட மறுக்கின்ற இடம் அவர்களினுடைய அறிவை பயனற்று ஆக்கிவிடுகிறது. கௌரவம் மிக்கவர்களே, வள்ளுவன் சொல்லுகிறான், தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாய் சொல்லலும் வல்லது அமைச்சு என்கிறான். இங்கே இந்த ஒருதலையாய் சொல்வது வல்லது அமைச்சு என்பது அவன் நெஞ்சிலே துணிவோடு செயற்படுதலைத்தான் காட்டியிருக்கிறது. நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எல்லோருமே அறிவிலே தெளிவாக இருக்கிறோம் அல்லது அறிவிலே ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறோம். அறிவு ஆற்றல் என்பது அவன் காலத்திற்கு அவன் வயதிற்கு ஏற்ப அவன் பரிணாமமுற்றுக்கொள்வது, அவன் வளர்த்து கொள்வது. அது கற்றல் மூலம் அல்லது அவனுடைய புறவிசைகள் மூலம் அவன் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான் அல்லது அவன் தன்னை செதுக்கிக் கொள்ளுகிறான். ஆனால் நெஞ்சிலே துணிவு அவனுக்கு ஓரிடத்திலே இல்லாது போகிற போது, அவன் தோற்று போய் விடுவோமோ என்கின்ற அச்சம் அவன் மனதினுள்ளே வருகின்ற போது, அவன் வாழ்நாள் முழுவதும் அறிவினால் பெறக்கூடிய பயனை கூட பெற முடியாத துர்ப்பாக்கியசாலியாகுகிறான்.
இங்கே எங்களினுடைய இளையவர்களுக்கு எது தேவையாக இருக்கிறது? பல்கலைக்கழகத்தை முடிக்கிறார்கள். இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே இருப்பதனால் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒரு இறுதியாண்டு மாணவனை போய் நீ என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டால் அங்கே அவன் அறிவிலே தெளிவாக இருக்கிறான். ஒரு பல்கலைக்கழகத்திலே இருக்கிற மாணவன் அறிவிலே தெளிவாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு நெஞ்சிலே துணிவில்லை. நாங்கள் அதற்கான சான்று இலங்கையிலே இன்றைக்கும் அதிகரித்து வருகிற வேலையற்ற பட்டதாரிகளினுடைய தொகைதான் காரணமாக சான்றாக இருக்கிறது. அவன் நெஞ்சிலே துணிவோடு நான் பிற விசைகளையும் பிற தொழில்களையும் நாடிச் செல்வேன் என்கின்ற துணிவு வருகிற போது இந்த சிக்கல்கள் ஏற்பட மாட்டாது. அங்கே அறிவு என்பது இன்றைக்கு எல்லோரும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கற்றலின் மூலம் அவர்கள் அறிவை பெறுகிறார்கள். ஆனால் அந்த அறிவிற்கு உரம் சேர்க்கின்ற நெஞ்சிலே துணிவை அவர்கள் வளர்க்க தவறிவிடுகிறார்கள். இன்றைய இளையவர்களுக்கு எது தேவையாக இருக்கிறது? இன்றைய இளையவர்கள் பாரதி சொல்லுகிற போது மனதினிலே உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று பாரதி சொல்லுகிறார். எப்படி என்றால் அவனுக்கு மனதிலே முதலிலே உறுதி வேண்டும். அந்த மனதிலே உறுதி இருந்தால் வாக்கினிலே இனிமை வரும். அந்த வாக்கினிலே இனிமை வந்தால் நினைவு நல்லது வேண்டும் என்கிறான். இங்கே அந்த கட்டமைப்பை பாருங்கள். ஒருவன் மனதிலே உறுதி இருக்கிற போதுதான் இன்றைக்கு இந்த சமூகத்திலே அல்லது இந்த சமூகத்திற்கு தேவைப்படுகிற இளையவர்கள் சிக்கல் பட்டு கொண்டு தங்களை சிக்கல் நிலைக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிற இளையவர்கள் நெஞ்சிலே துணிவோடு முன்னேறுகின்ற போதுதான் அவர்கள் அறிவினால் பெற்ற பயனை கூட இந்த சமூகத்திற்கு வழங்கிவிட முடியும். வள்ளுவனினுடைய ஒரு குரலோடு முடித்து கொள்ளுகிறேன். துன்பம் உறவரினும் செய்யற்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை என்கிறான் வள்ளுவன். இந்த துன்பம் உறவரினும் என்கின்ற போது அவன் துணிவாற்றி செய்வதற்கு அவனுக்கு நெஞ்சிலே துணிவு வேண்டும். அந்த நெஞ்சிலே வருகிற துணிவுதான் அவனை அறிவாற்றலிலும் நின்று நிலைக்க வைக்கும் என்கின்ற செய்தியை சொல்லி மன்றத்துக்கு ஒரு ஐயம். தாராளமாக. எவ்வளவு அறிவு இருந்தாலும் துணிவு இல்லாததினால் வீழ்ச்சியடைகிறார்கள் என்பதுதான் உங்கள் பேச்சோட சாரம். ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்ன்ற குரல் நீங்கள் அறிவீர்கள். அறிவே. அப்போ அறிவுத்தெளிவு உடைத்த வழி அறியார். அது அறிவுத்தெளிவு இல்லாமல் வெறுமே மனத்துணிவு ஒன்றையே வைத்து கொண்டு போய் அடிபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள்னு வள்ளுவன் சொல்லுகிறானே. அப்போது மனத்துணிவு மட்டுமே ஒருவனுக்கு எப்படி வெற்றி தர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அறிவிலை தெளிவு இல்லாமல்? இன்றைக்கு ஒருவன் மனத்துணிவிலே சீரான பாதையிலே இறங்குகின்ற போது அவன் தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ளுகிறான். அந்த தெளிவான அறிவிற்கு எது தேவை என்றால் நெஞ்சிலே துணிவு தேவை. அந்த நெஞ்சிலே துணிவுதான் இன்றைய இளையவர்களுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த தெளிந்த நெஞ்சிலே துணிவின் மூலம் பெறுகின்ற அறிவுதான் இன்றைய எங்கள் ஈழச் சமூகத்திற்கு தேவையாக இருக்கிறது என்பதுதான் என் வாதமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். சாரங்கன் ரொம்ப அழகாக பேசினார். மொத்தம் 4 பேர் பேசினதில் அறிவிருந்தால்தான் துணிவு வரும் என்று ஒரு கட்சியும், துணிவு இருந்தால்தான் அறிவு வரும்னு ஒரு கட்சியும் பேசியிருக்கிறார். இதுதான் சுருக்கமாக சொன்னான். இது இப்போ எதனால் எது வளர்கிறதுன்ற ஐயம் முன்ன நமக்கு கொஞ்சம் இருந்தது. 4 பேர் பேச்சை கேட்டவுடனே அதிகமாயிருச்சு. இப்போ அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு தான் அவங்க அந்த அணியினுடைய தலைவர்கள் நிறைவு பேச்சாளர்களாக வருகிறார்கள். இப்போது அறிவிலே தெளிவு என்று விரிவுரையாளர் மரியாதைக்குரிய நண்பர் சர்வேஸ்வரா அவர்கள் பேச வருகிறார். அன்பு பாராட்டி அழைக்கிறேன். எல்லாம் வல்ல இறையருளை பிரார்த்தித்து, புலந்திருக்கின்ற குரோதி வருடம் எல்லோருக்கும் நல்ல இனிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இந்த தொலைக்காட்சியின் வழியாக உலகம் முழுவதும் என் உறவுகளை காண சந்தர்ப்பம் தந்த எல்லோருக்கும் நன்றி சொல்லி, எங்கள் அன்புக்கினிய நடுவர் அவர்களுடைய தலைமையிலே அன்புக்கினிய தம்பிகளோடு அரங்கம் காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். சித்திரை புத்தாண்டு பிறந்திருக்கிறது. அடுத்து என்ன செய்வது என்பதுதான் பலருக்கு யோசனை. இப்போது பலர் பஞ்சாங்கத்தை புரட்டி கொண்டு வரவு செலவு கணக்கு பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த வருடம் இந்த ராசிக்கு இவ்வளவு வரவு, இவ்வளவு செலவு, ஆகவே லாபமா நட்டமா என்று. இந்த சூழ்நிலையிலே ஒரு அருமையான தலைப்பு அவர்களை வழிப்படுத்துவதற்கு. இன்றைய இளைஞர்களுக்கு பெரிதும் தேவைப்படுவது நெஞ்சிலே துணிவு, அறிவிலே தெளிவு. இது ஒரு பாரதியினுடைய சுயசரிதையினுடைய அடியையொட்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. பாரதி சொல்கிறான், அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம்,
பொறிகளின் மீது தனியரசானை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் கர்ம யோகத்தில் நிலைத்திடல் என்றிலை அருள்வாய் குறிகுணமேதுமில்லாதாய் அனைத்தாய் குலவிடும் தனிப்பெரும் பொருளே என்று பாடுவான். இங்கே அருமை தம்பிமார் பேசுகிற பொழுது நெஞ்சிலே துணிவுதான் இன்றைய இளைஞர்களுக்கு அவசியம் என்று அழகாக பேசினார்கள். நடுவரவர்களே, ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை 2 காரியங்கள் இயக்கும். ஒன்று இதயம் இயக்கும், மற்றது மூளை இயக்கும். இதயம் இயக்குகின்ற பொழுது நெஞ்சிலே துணிவு பிறக்கும். மூளை இயக்குகிற பொழுதுதான் அறிவு பிறக்கும். எது வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் மூளை தெளிவாக சிந்திக்கின்ற பொழுது வெற்றி பிறக்கிறது. அதீதமான நெஞ்சிலே பிறக்கின்ற துணிவு நமக்கு அதீதமான உற்சாகத்தை தந்து தோல்வியை கொண்டு போய்த்தான் கொண்டு வந்து சேர்க்கிறது. இதைத்தான் வரலாறு தோறும் நாங்கள் பார்க்கிறோம். அருமைத்தம்பி யோகேஷ் அவர்கள் பல உதாரணங்களை சமகால சம்பவங்களை சொன்னார். எனக்கு தெரிந்த ஒரு கதை சொல்கிறேன். எங்கள் ஊரிலே ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். நாங்கள் அப்போ குழந்தை பிள்ளைகளாக இருந்தோம், பிறந்திருக்கவே மாட்டோம் நினைக்கிறேன். தந்தையார் சொன்ன கதை. அவர் ஒரு தடவை நம்முடைய நகரத்து தியேட்டர்லே எம்ஜிஆர் அவர்களுடைய படம் போடப்பட்டது. அந்த படத்தை பார்ப்பதற்காக போனார். இன்றைக்கு விஜயனுடைய படத்தை பார்ப்பதற்கு இளைஞர்கள் குவிவதைப் போல. அவருக்கு டிக்கெட் கிடைக்கல. அன்றைக்கு முடிவெடுத்தார், நான் இனி படம் பார்ப்பதாக இருந்தால் தியேட்டர் கட்டித்தான் படம் பார்ப்பேன் என்று வந்து ஊரிலே ஒரு தியேட்டர் கட்டி, உண்மை கதை, தியேட்டர் கட்டி படம் பார்த்தார். அது அப்படி அவருடைய பரம்பரை. இன்றைக்கு அந்த தியேட்டர் எப்படி இருக்கிறதுனா புதர் மண்டி, அது யாருமே பாவிக்க முடியாத ஒரு சூனியமாக போயிருக்கிறது. அவர்கள் வாழ்ந்த வீடு எப்படி போயிருக்கிறது என்றால் ஒரு பேய் பங்களா மாறி இருக்கிறது ஊரிலே. என்ன காரணம் என்றால் ஒரு டிக்கெட் கிடைக்கவில்லை என்ற துணிவோடு வந்து தியேட்டர் கட்டிய தந்தைக்கு பிறந்த பிள்ளைகளும் அதே பாதையிலே போனார்கள். அவர்களிடம் அறிவு கிடைக்கவில்லை. கிடைத்த செல்வத்தை எப்படி பெருக்குவது என்று தெரியாமல் தோற்று போனார்கள் வாழ்க்கையிலே. இன்றைக்கு ஊரில் இருக்கலாம், அதை காட்டி தான் நமக்கு உதாரணம் சொல்லுவான். எவ்வளவு பெரிய கவலை தெரியுமா? எந்த பெரிய உச்சத்தில் இருந்த குடும்பம் இன்றைக்கு ஒரு பிள்ளையான உதாரணமாக மாறி இருக்கிறது. அறிவு என்பது அப்படித்தான். நீங்கள் சொன்னீர்களே, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அணு சக்தி, அணுவை பிளந்தால் பெரும் சக்தி கிடைக்கும் என்று E=mc² கண்டுபிடித்தான். அதோடு முடிந்து விட்டது ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கை. ஒருவன் மின்சாரத்தை கண்டுபிடித்தான். தம்பி யோகேஷ் ஒன்றை மறந்து விட்டார். ஒருவன் துணிந்தான். ஐன்ஸ்டீன் சொன்னதை வைத்துக் கொண்டு துணிந்தான், அணுகுண்டை கண்டுபிடித்தான். எது நிகழ்ந்தது? 2ஆம் உலக யுத்தத்திலே ஜப்பான் மீது அணுகுண்டை கொண்டே போட்டார்கள். 1000 உயிர்கள் செத்து மடிந்தன. இன்றை வரைக்கும் அதனுடைய கதிர்வீச்சு தாக்கத்தினாலே அங்கே பிறக்கின்ற குழந்தைகள் நீல குழந்தைகளாகவும் ஊன குழந்தைகளாகவும் பிறக்கிறார்கள் என்றால் அந்த துணிவு எதை தந்திருக்கிறது என்றால் அழிவை தந்திருக்கிறது. அங்கே தெளிந்த அறிவு இருந்திருந்தால் ஒரு இனம் வாழ்ந்திருக்கும், இந்த உலகத்தில் அமைதி பூத்திருக்கும். ஹிட்லர் உலகத்தின் மிகப்பெரும் சர்வாதிகாரி. அவரிடம் இல்லாத துணிவு யாரிடம் கிடையாது. அவரிடம் அறிவு இருந்தது, மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய அறிவாளி. ஆனால் அந்த அறிவை அவருடைய துணிவு மிஞ்சிய போது அது அழிவை கொண்டு வந்தது. துணிவு அறிவை மிஞ்சுமாக இருந்தால் அது இந்த உலகத்தில் அழிவைத்தான் பிரசவிக்கும். நீங்கள் சொல்கிறீர்களே தோல்வி வெற்றி கதை கதைக்கிறீர்கள். இந்த உலகம் வெற்றி பெற்றவர்களை மட்டும்தான் ஞாபகத்தில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது. தோற்று போனவருடைய கதைகளை உதாரணமாக இந்த வரலாற்றில் யாரும் பதிந்து வைத்திருப்பதில்லை. அதனாலே தான் தோற்று போனவர்கள் கொண்டிருந்த அதீதமான நெஞ்ச துணிவினுடைய பலவீனம் நமக்கு தெரியாமல் போகிறது. நெஞ்ச துணிவு எதை தருகிறது என்றால் எதிரியோடு பொருதுவதற்கான பலத்தை தருகிறது. ஆனால் அறிவிலே தெளிவு எதை தருகிறது என்றால் நமக்கு முன்னாலே நிற்கக்கூடிய எதிரியினுடைய பலம் என்பதை அறிந்து பொருதுகின்ற அந்த ஞானத்தை தருகிறது. அந்த ரீதியாகத்தான் இன்றைய இளைஞர்கள் நகர வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அருமை நடுவர்களே, தம்பி வேலையில்லா பட்டதாரிகளை பற்றி பேசினார். அறிவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் மட்டையில் இருக்கு, மண்டையில் ஒன்றும் இல்லை. மட்டையில் வச்சிருக்கிறார்கள், மண்டையில் இல்லை. என்ன ரீசன் என்றா, என்ன காரணம் என்றால் தொழில் சந்தைக்கு எந்த அறிவு தேவையோ அந்த அறிவை தேடுகின்ற தெளிந்த அறிவு ஞானவரிடம் கிடையாது. ஏதோ படிப்போம், ஏதோ கிடைக்கட்டும், இதை படித்தரலாம் என்ற முரட்டுத்தனமான துணிவிலே சில காரியங்களை செய்துவிட்டு பின்னர் ஏம்பலித்து நிற்கிறார்கள். அந்த ஞானம், அந்த தெளிவு முதல்ல இருந்திருந்தால் வாழ்க்கை செழிப்பாக இருந்திருக்கும். இங்கேதான் இந்த தவறுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நடுவரவர்களே, எங்களுடைய புராண இதிகாசங்களிலே ஞானசம்பந்த பெருமான் சின்ன பிள்ளை, பெரிய துணிவெல்லாம் கிடையாது, பெரிய பெரிய காரியங்கள்லாம் ஆட்டவில்லை. ஆனால் அவரை தவ முதல்வர் என்று கொண்டாடினார்கள். என்றால் ஞானத்தின் உச்சியிலே நின்றார். தவ முதல்வர் ஞானசம்பந்தர் என்று போட்டினார்கள். ஏன்? பெரிய இந்த உலகத்தை மாட்டி போட்ட தத்துவத்தை தந்திருக்கக்கூடிய சோக்ரட்டிஸ் அந்த ஏதென்ஸ் நகரத்து இளைஞர்களை பார்த்து சொன்னான், ஏதென்ஸ் நகரத்து இளைஞர்களே, நான் சோக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் மட்டும் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். வீரம் மட்டும் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். வீரம் மட்டும் வாழ்க்கை இல்லை, துணிவு மட்டும் வாழ்க்கை இல்லை. அங்கே விவேகம் இணைகிற பொழுதுதான் அந்த துணிவும் அந்த நெஞ்சிலே ஏற்படுகின்ற ஊக்கமும் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கும்.
அதை தவறவிட்டு விட்டோம் என்றால் வாழ்க்கை சூனியமாக போய்விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னீர்களே, இந்த அறிவை விட துணிவு எவ்வளவு தூரம் மேலோங்கி நிற்கிறது, வாழ்க்கையில் வெற்றியை கொண்டது. இல்லை, நான் சொல்லுறேன், எங்களுடைய தம்பி சாரியோன் சொன்னது போல துணிவை பிரசவிக்கின்ற தாய் அறிவு. அறிவினுடைய தெளிவுதான் உங்களுக்கு துணிவை கொண்டு வரும். ஒரு சபையின் முன்னே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் ஏறி நிற்கிறோம் என்றால் நமக்குள்ள ஏதோ ஒரு ஞானம் இருக்கிறது, ஒரு அறிவு இருக்கிறது என்ற அந்த உணர்வின் நம்பிக்கை நமக்கு துணிவை தந்ததினால் ஏறினோம். அந்த அந்த தெளிவு வேண்டும். அந்த அறிவினுடைய அடித்தளம் இல்லாமல் நீங்கள் அதன் மேல் துணிவை கட்டி எழுப்ப முடியாது. வெளி தெரிவது துணிவாக இருந்தாலும் அடித்தளமாக நம்ம இயக்கிக் கொண்டிருப்பது அறிவு என்பதை முதலில் புரிந்து கொள்ள. இன்றைய நம்முடைய இளைஞர்களுக்கு அதுதான் பெரிதும் தேவைப்படுகின்றது. தெளிந்த அறிவில்லாமனாலே தான் அவர்கள் திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். எடுப்பார் கைப்பிள்ளைகளாக இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மத்தியிலே இன்றைக்கு தெளிவான அறிவும் சிந்திக்கின்ற ஆற்றலும் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் நம்முடைய இளைஞர்களை பொறுத்தவர்களே சொன்னார்கள், போதையின் பாதையிலே போகிறார்கள், திரையின் மோகத்திலே போகிறார்கள். யார் கதாநாயகன் என்பதை தெரியாமலே அவர்களை கதாநாயகனாக நினைத்துக் கொண்டு போகின்ற அந்த நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது என்றால், எது சரி எது பிழை என்று பாலையும் நீரையும் பிரித்துண்ணுகின்ற அன்னம் போல எது சரி பிழை என்றதை பார்க்கின்ற அந்த தெளிந்த அறிவு இல்லாதனால்தான் இன்றைக்கு உலகம் மங்கி போயிருக்கிறது. இந்த தெளிந்த அறிவுதான் நம்முடைய இளைஞர்களுக்கு இன்றைக்கு ஊக்க சக்தியாக வேண்டும். நான் சொல்றேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிகிறேன். பாண்டவருடைய யுத்தம், மகாபாரத யுத்தம், குருஷேத்திர யுத்தத்திலே 5 பேர் பாண்டவர்கள், 100 பேர் கௌரவர்கள். துணிவு அதிகம் இருந்தது துரியோதனிடம். துணிவு அதிகம் இருந்தது. மிகப்பெரிய போரை நடத்துவேன், வெற்றி பெறுவேன் என்று அவனுடைய ஆற்றலை நம்பினான். அவனோடு மிகப்பெரிய ஆற்றலாளர்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஆனால் இறுதியில் பாண்டவர்கள் வென்றார்கள். காரணம், கண்ணனுடைய அந்த அறிவு நுட்பமும் புத்திசாலித்தனமும் அவர்கள் பக்கம் இருந்தது. அதனாலே அந்த குருஷேத்திர போரிலே அவர்களால் வெற்றி பெற முடிந்தது என்றால் துணிவை தாண்டி அறிவு ஒருபடி மேலோங்கி நிற்கிறது. இதைத்தான் இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள வேண்டும் என்று கூறி, நாங்கள் சொல்லவில்லை துணிவு தேவையில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் துணிவை காட்டிலும் ஒருபடி மேலாக அறிவு, தெளிந்த ஞானம் வேண்டும். தெளிந்த அறிவு என்பது கலங்கிய குட்டையினுடைய நீர் போன்றது அல்ல, தெளிந்து ஓடுகின்ற ஓடையினுடைய நீரை போன்றது. கலங்கிய குட்டையின் நீர், அது நீங்கள் சொன்னது போல அறிவு, ஆனால் அது தெளிந்த அறிவாக இருக்கிற பொழுதுதான் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட்டு தனக்கும் பிரயோஜனமாக்கும். இதுதான் இன்று இளைஞர்களுக்கு தேவை என்று சொல்லி ஒரு ஐயம், துணிவு அறிவை விஞ்சும் போது அது அழிவை தருகிறது என்கிற சொற்களை நீங்கள் பயன்படுத்தினீர்கள். அந்த சொற்கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது. அதற்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அதுதானே நான் சொன்னேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவின் வழி அணுசக்தி என்றொன்றை கண்டுபிடித்தார். அதை இன்னொரு விஞ்ஞானி தன்னுடைய நெஞ்சு துணிவாக அணுகுண்டாக மாற்றினான். அது இந்த உலகத்துக்கு பெரிய அழிவை தந்தது. அது பெரிய ஒரு அழிவை தந்தது. வேறு உதாரணங்கள்? இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், அறிவு துணை கொள்ளாத நெஞ்ச துணிவு என்பது பின்வரும் விளைவை சிந்திக்காமல் முன்னே போகிற பொழுது ஒரு இனத்தை அழிக்கும் வல்லமை மிக்கது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை நாங்கள் உள்ளார்ந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய இளைஞர்கள் தெளிந்த அறிவோடு பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் சர்வேஸ்வரா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் பார்ப்பட்டு நின்று அருமையான கருத்துக்களை சொன்னார்கள். அடுத்து வங்கியிலே பணிபுரியும் வங்கியாளர் நண்பர் ஹர்ஷன் அவர்கள் இவை அனைத்திற்கும் பதில் நான் வைத்திருக்கிறேன் என்று வருகிறார். வாருங்கள் ஹர்ஷன். உண்மைமிக்க கீரனாருரை வகுத்த என் தமிழே, ஊக்கமுள்ள வீரதம்மை ஆக்குகின்ற என் தமிழே, வன்மைமிக்க பாண்டியன் வளர்த்தெடுத்த என் தமிழே, அன்பே ஆருயிரே, கண்ணே கலைமானே, கற்கண்ட நற்கனியே, காணுயர்ந்த தேனே, வாழ்க வள்ளுவன் குரல் போல் நீ நீடூழி வாழ்கவென்று எல்லாம் வெல்ல என் தமிழ்த்தாயை முதல் வணங்கி அவைக்கு வருகின்றேன். பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நடுவ பெருந்தகைவர்களே, என் சக பேச்சாளர்களே, ஐபிசியினுடைய உலகவாழ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய சூழலில் இளைஞர்களுக்கு பெரிதும் தேவைப்படுவது நெஞ்சிலே துணிவு என்கின்ற வாதத்தை முன்வைக்கும் நோக்கோடு வந்திருக்கிறேன். முதலிலே எதிர்த்தரப்பிலே பேசியவர்களை ஒரு முறை பார்க்கலாம். நண்பன் சஜீவன் உடலாற்றல் என்று சொன்னான். இங்கு நாங்கள் உடல் பலத்தை பற்றி பேச வரவில்லை, மனப்பலத்தை பற்றி பேசுகிறோம். அது ஒரு புறம். அப்புறம் நண்பன் சாருஜன் 99 முறை தோற்ற தோமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் 100வது முறை ஜெயிக்கின்ற பொழுது அவர் அங்கே அறிவிலே தெளிவடைந்ததாக பதிவு செய்தான். அந்த அறிவிலே தெளிவடைந்ததனுடைய அடிப்படை நெஞ்சிலே இருந்த துணிவு. ஒரு முறை தோற்றவன் மறுமுறை முயற்சிப்பதற்கு துணிவில்லாத ஒரு சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது
99 முறை தோற்றாலும் நான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்தானே, அந்த முடிவின் அடிப்படை துணிவு, அந்த துணிவின் விளைவு அறிவிலே தெளிவு. அதைத்தான் இங்கே நாங்கள் வாதமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். எங்களுடைய அண்ணன் சர்வேஸ்வரா அவர்கள் வந்து பேசுகின்ற பொழுது சொன்னார், பாண்டவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் என்றால் அறிவிலே தெளிவிருந்ததாம், கௌரவர்கள் எவ்வாறு தோற்றார்கள் என்றால் நெஞ்சிலே துணிவிருந்ததாம். இல்லை, நியாயம் பாண்டவர்கள் பக்கம் இருந்தது, அது வேறு கதை. அதை இந்த தலைப்புக்குள்ளே கொண்டு வராதீர்கள். நேர்மை நியாயம் யார் பக்கம் இருந்தது என்றால் பாண்டவர்கள் பக்கம் இருந்தது. இங்கே அறிவும் துணிவும் என்ற பேச்சுக்கு இடமில்லை, அதை நாங்கள் விட்டு விடுவோம். அடுத்ததாக ஒன்று சொன்னார்கள், துணிவினாலே பிரசவிக்கின்ற குழந்தைதான் துணிவினாலே பிரசவிக்கின்ற, இவர் சொல்லல, அறிவு செழுமையினாலே, அறிவினுடைய செழுமையினாலே பிரசவிக்கப்படுகின்ற குழந்தைதான் துணிவு, தாய் அறிவுதான் என்று சொன்னார். நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், தாய் அறிவுதான். ஆனால் அவள் மெலட்டு தாயாக இன்றைக்கு இருக்கிறாளே என்பதுதான் எங்களுடைய வேதனையாக இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய தேவையாக இருக்கிறது. அவள் அந்த துணிவு என்கின்ற சேயை பிரசவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேசு பொருளை எடுத்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நடக்க போற விளைவுகளை தெரியாமல் முரட்டுத்தனமான முடிவெடுத்து பல தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது துணிவு என்று சொன்னார்கள். நான் இதை மறுவார்த்தையிலே சொல்லவா? எதிர்காலத்திலே இவ்வாறான விளைவுகள் ஏற்படும் என்று தெரிந்தும் அறிவார்ந்தவர்கள் அமைதியாக இருக்கிறார்களே, அது இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதிலே மாற்றம் வேண்டும். முரட்டுத்தனமாக முடிவெடுத்த அறிவற்றவர்களை விடுங்கள், ஆனால் தீய முடிவுகள் வரும் என்று தெரிந்தும் அமைதியாக இருக்கிறார்களே அறிவானவர்கள், அவர்கள்தான் காலத்தினாலே தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களிடத்திலே தான் துணிவு பெற வேண்டும். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். இனி என்னுடைய வாதத்துக்குள்ளே நான் வருகிறேன். முதலிலே இன்றைய சூழல் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய இனம், எங்களுடைய சமூகம் ஒரு தலைவினாலே வழிநடத்தப்பட்டு ஒரு வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்க்கையை கொண்டவர்கள் நாங்கள். இன்றைக்கு வாழ்விழந்து நிற்கிறோம். எளிமையாக சொல்வதானால், மேய்ப்பானை இழந்த மந்தைகளாக இந்த சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுதான் இன்றைய சூழல். இளைஞர்களை நான் இளைஞர்களாக பார்க்கவில்லை, நாளைய தலைவர்களாக பார்க்கிறேன். இந்த மெய்ப்பானை இழந்த மந்தைகளான என் தமிழ் சமூகத்தினுடைய நாளைய தலைவர்களாகிய இன்றைய இளைஞர்களுக்கு எது தேவை என்றால், வள்ளுவன் சொன்னான், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை, இம்மூன்றும் நீங்கா நிலனன் பவர்க்கு என்று சொன்னான். அவன் கல்வியையும் சொன்னான், துணிவையும் சொன்னான். இன்றைக்கு இங்கே சமூகத்தில் எது இருக்கிறது என்றால் கல்வி இருக்கிறது. ஆகவே துணிவு வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை வாதத்தை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். ஆழ்தல் என்பதற்கே நான் துணிவு வேண்டுகிறேன் சொல்கிறேனே. ஒரு கண்ணுக்கு முன்னாலே நடக்கிற உதாரணம் சொல்லவா? வாழ்தல் என்பதற்கு இன்றைக்கு துணிவில்லாமல் இளைய சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி தெரியுமா? பத்திரிகை செய்திகளை ஒரு முறை தட்டி பாருங்கள். நான் ஆழ்தல் பற்றி பேசுகிறேன், ஆனால் வாழ்தலுக்கு துணிவில்லாத இளைய சமுதாயம். ஏன் என்று சொன்னால், ஒரு பரீட்சையிலே சித்தியடையவில்லை என்பதற்காக, ஒரு பெண் என்னை மணக்க மாட்டாள் என்று சொன்னதற்காக இன்றைக்கு உயிர்களை பலி கொடுக்கின்ற அளவிற்கு, தங்கள் உயிர்களை துறக்கின்ற அளவிற்கு ஒரு இளைய சமுதாயம் இன்றைக்கு வாழ தலைப்பட்டிருக்கிறது என்றால், வாழ்க்கைக்கே தேவையான துணிவு இல்லாமல் அந்த இளைய சமுதாயம் இருக்கிறதே, அந்த துணிவு வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறோம். துணிவு என்பதை நான் இப்படித்தான் பார்க்கிறேன். ஐம்புலன்களை அடக்குதல், அவ்வளவுதான். ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களையும் அடக்குதல், இன்னொரு வார்த்தையில் சொல்வதனால் ஆற்றுப்படுத்துதல். அதன் வசப்படாமல் அதை தன் வசப்படுத்துகின்ற அந்த ஆளுமை இருக்கிறது அல்லவா, அதை நான் மனதினுடைய துணிவாக நான் பார்க்கிறேன். அது இன்றைக்கு வேணும். ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்தால் உணவு என்று ஒரு காலம் வாழ்ந்தார்கள், பிடித்தால் உணவு என்று இன்றைக்கு வாழ்கிறார்கள். பசிக்காக உண்டோம், இன்றைக்கு ருசிக்காக உண்கிறோம். மானம் காக்க ஆடை உடுத்தோம், இன்றைக்கு அழகுபடுத்த ஆடை உடுக்கிறோம். தேவைகளுக்காக வாழ்ந்த சமூகம் இன்றைக்கு விருப்பங்களுக்காக வாழ தலைப்படுகின்ற பொழுது, இது எல்லாம் எனக்கு தீமை தரும் என்று தெரிந்த அறிவார்ந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த முடிவினை எடுப்பதற்கு அவர்களிடத்திலே துணிவில்லை. ஐம்பொறிகளின் ஐம்புலன்களின் வசப்பட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே தான் தெளிவு இருந்தும், அறிவு தெளிவு இருந்தும் அவர்களாலே நல்ல முடிவெடுக்க முடியாத மனத்துணிவு இல்லாததினாலே இந்த இளைஞர் சமுதாயம் சீரழிந்து கொண்டு போகின்ற அந்த காரணத்தினாலே தான் நான் சொல்லுகின்றோம், தயவு செய்து எங்கள் பிள்ளைகளுக்கு தேவை மனதிலே துணிவு என்று வள்ளுவன் சொன்னான். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று சொன்னான். கற்க கற்கிறார்கள், கற்பவை கற்றபின் கற்றதுக்கு பிறகு நிற்க அவர்கள் நிற்கிறார்கள். ஆனால் அதற்கு தக என்று சொன்னானே, அதற்கு தக என்பதற்கு என்ன வேண்டும் என்றால்
துணிவு வேண்டும். கற்றது சொல்லுகின்ற முடிவிற்கு, கற்றது தருகின்ற வழியிலே அவன் பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மனதிலே துணிவு வேண்டும். அது இல்லாததால் தான் இன்றைக்கு அறிவினுடைய திறமை இருந்தும் அறிவினுடைய தெளிவு இருந்தும் இந்த சமுதாயம் நாளை நல்லதொரு விடிவை தரும் என்ற நம்பிக்கை இல்லாத சமுதாயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இறுதியாக ஒரு கருத்துக்களோடு முடித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எங்களினுடைய அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். இந்த அரசியல் பிழைத்தால் வாழ்க்கை பிழைக்கும். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை பிழைத்திருக்கிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகள் இன்றைக்கு அறிவார்ந்தவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதில்லை, துணிவார்ந்தவர்களாக இருக்கிறார்களா என்பதையெல்லாம் இல்லை. ஆனால் அறிவார்ந்த நல்லவர்கள் அமைதியாக இருப்பதினாலே தான் இன்றைக்கு அரசியல் இந்த மோசத்தில் இருக்கிறது. அண்ணன் சொன்னான், ஹிட்லர் என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்தார். ஹிட்லரினுடைய அந்த துணிவு எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தியது என்று கேட்டார். ஹிட்லருடைய துணிவு விளைவுகளை ஏற்படுத்தவில்லை. ஹிட்லர் அவ்வாறெல்லாம் செய்கின்ற பொழுது ஒரு அறிவார்ந்த சமுதாயம் அங்கே அமைதியாக இருந்ததல்லவா, அதுதான் அந்த விளைவுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஹிட்லர் என்ற மனிதனை நான் அந்த விளைவுகளுக்கு பொறுப்பாக்க விரும்பவில்லை. என்னுடைய ஈழத்து சமுதாயத்தினுடைய, ஈழத்து சமூகத்தினுடைய நிலை இதுதான். இங்கு அறிவானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியலுக்கு வர தயாரில்லை, சமூகத்தை வழிநடத்த தயாரில்லை, நல்லது கெட்டது சொல்ல தயாரில்லை. தன் வாழ்க்கை தன் குடும்பம் என்று வாழ்கிறார்களே, அறிவார்ந்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அது துணிவார்ந்தவர்களுக்கு இல்லை. அறிவார்ந்தவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. இந்த சமூகத்தை அறிவார்ந்த பாதையிலே வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அறிவார்ந்தவர்களுக்கே தான் இருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு தேவை துணிவு. எனவே துணிவாய் குறை சொல்லுவதை நீங்கள் விட்டுவிட்டு அறிவார்ந்தவர்கள் பொறுப்பை கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு நாங்கள் பேசுகின்றோம். எங்களுக்கு மனிதர்களுக்கு துணிவு வேண்டும் என்பதை தாண்டி அறிவார்ந்த நல்லவர்களுக்கு துணிவு வேண்டும் என்பதனாலே தான் நல்லவர்கள் வல்லவர்களானால், அறிவார்ந்தவர்கள் ஆளுமையானவர்கள் ஆனால் இந்த சமூகம் வாழ தலைப்படும், இல்லையேல் வாழ்விழந்து போகும் என்று கூறி, அறிவார்ந்தவர்கள் துணிவில்லாமல் இருப்பதனால்தான் சமுதாயம் கெட்டிருக்கிறது என்று உங்கள் வாதத்தை கொண்டு போனீர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில் துணிவு என்கிற பெயரிலே நாம் செயல்பட்டால் அதில் வெற்றி பெற முடியாது என்கிற அறிவு தெளிவோடு சும்மா இருப்பதாக வைத்துக்கொள்ள முடியாதா? அப்படி என்றால் அந்த அறிவு என்றே சொல்ல முடியாது. ஒரு சமூகத்திலே வெற்றி பெறுவதற்கான ஒரு வித்தையை அந்த அறிவு தரவில்லை என்று சொன்னால் அவர்களை அறிவற்றவர்கள் என்றே சொல்லிவிடுவோம். அதை அறிவுத்தெளிவு என்று ஏன் சொல்ல வேண்டும்? சரி, ரெண்டாவது கேள்வியும் கேட்டு விடுகிறேன். ஐம்புலன்களை அடக்குதல் தான் துணிவு என்று சொன்னீர்கள். இவ்வளவு நாள் நான் கேள்விப்பட்டது ஐம்புலன்களை அடக்குவது தான் துறவு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். துறவு என்று சொல்பவர்களுக்கே 5 புலன்களை அடக்குவது சிரமமாக இருக்கிற போது இளைஞர்கள் 5 புலன்களை அடக்கி அதுதான் துணிவு என்று எப்படி வருவார்கள்னு நினைக்கிறீங்க? நான் மனதின் துணிவு என்பதை மனதினை ஒருநிலைப்படுத்தல் என்ற பதத்திலே நான் பார்த்தேன். மனதினை ஒருநிலைப்படுத்துவதனூடாகத்தான் ஒரு இலக்கிலே வெற்றியடைய வேண்டும் என்று நான் சிந்தித்தேன். அறிவார்ந்தவர்களுக்கு தாங்கள் எது செய்வது சரி பிழை என்று தெரிகிறது. ஆனால் அவர்கள் விருப்பத்தின் காரணமாக பிழையான பக்கத்தினாலே பயணிக்கிறார்கள். அதை சரியான பக்கத்திலே பயணிப்பதற்கு, அவர்களுடைய தெளிந்த முடிவிலே பயணிப்பதற்கு அவர்களுடைய ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் அவர்கள் வசப்பட வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் அவர்கள் அந்த ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெருமக்களே, ஒரு அறிவார்ந்த பட்டிமண்டபத்தை கேட்டு மகிழ்ந்தோம். 6 அறிஞர்கள் தொடக்கத்திலே எதிர்த்து பேச ஆளே இல்லாமல் காற்றிலே கத்தி சுழற்றுவதை போல சுழற்றி கொண்டு வந்த சஜீவனிலே இருந்து நிறைவுரையாக பேசிய ஹர்ஷன் வரையில் தங்கள் அணியிலே இருந்து ரொம்ப சிறப்பாக பேசினார்கள். ரொம்ப உண்மையாக இடையிடையிலே நான் சில கேள்விகளும் கேட்டேன். நீங்களும் அதை கவனித்திருப்பீர்கள். எனவே அதை நான் தொகுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சின்ன குழப்பம் வரத்தான் செய்கிறது. இந்த ரெண்டிலே எதை முதன்மைப்படுத்துவது? அறிவு தெளிவு அவசியமா, மன துணிவு அவசியமானா? ரெண்டும் அவசியம். அதனால தான் பெரிதும் தேவையினே கேள்வி கொடுத்திருக்கிறார்கள். எதை முன்னிலைப்படுத்தும்? இதுதான் கேள்வி. இந்த சர்வேஸ்வரா அவர்கள் தொடங்கும்போது சொன்னார் அல்லவா, பாரதியாருடைய வரிகள் தான் இவை. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசு ஆணை என்று எழுதி கொண்டு போகிறார். அப்போ பாரதியாருடைய வரின்றதுனால இதுக்கு நான் இந்த ரெண்டும் காரணம், ரெண்டுமே தேவைன்னு சொன்னால் அது பட்டிமண்டப தீர்ப்பாக இருக்காது. ஏதாவது ஒன்று சொல்லணும். அதனால் பாரதியார் கையை பிடிச்சி கொண்டு இந்த தலைப்புக்குள்ளே நுழையலாம்னு நினைக்கிறேன். அறிவு, மனம், நெஞ்சம்னு வச்சுக்கோங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, அறிவு சரியாக செயல்படாத போது மங்கும்,
மனம் சரியாக செயல்படாத போது மயங்கும், மனம் அழுக்காகும், அறிவு உள்ளுக்குள்ளே எல்லா பொய்யையும் வச்சுக்கிட்டு நம்மளை நல்லவ மாதிரி வெளியே காட்டும். இந்த ரெண்டுமே ரொம்ப எச்சரிக்கையாக நடக்க வேண்டியது. நான் பாரதியார் அறிவை சரியாக பயன்படுத்தலைன்னா என்ன ஆகும்ன்றதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னால் அதை சொல்கிறேன். ஒரு மிட்டாய் கடை, ஒருத்தர் மிட்டாய் கடை வச்சுருக்கான். பசங்கள்லாம் அங்கே ஓடி விளையாடிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு அதை எடுத்து சாப்பிடணுன்னு ஆசை, அந்த மிட்டாயை எடுத்து சாப்பிடலான்னு. ஒரு பையன் கிட்ட போயிட்டான் அந்த மிட்டாயை எடுக்க. அந்த மிட்டாய் கடைக்காரவர் காலை தூக்கி காணுப்பினார், ஒரே அடி. என்னென்னா அது யானைக்கால். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யானைக்கால்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரே உதை வந்தான்னு அவர் மிரட்டுறார். இவனுக்கு ஐயோ சாதா காலில் உதைச்சாலே இப்படி இருக்குமே, வலிக்குமே, இவ்வளோ பெரிய காலில் அடித்தா என்ன பண்ணுறதுன்னு பசங்க கிட்ட வர்றதில்ல. ஒருத்தனுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது அதை எடுத்து சாப்பிட்டுட்டோன்னு அந்த கொஞ்சம் அவன் ஏமாந்துருக்கும் போது மிட்டாயை போய் எடுத்துட்டான். அவன் எடுத்த போய் அந்த காலை வச்சு ஒரே ஓங்கி ஒரு உதவிட்டான் பாருங்க, பஞ்சு மூட்டை விழுந்தா மாதிரி இருந்துதான் மேலே. ஏன்னா யானைக்காலுக்குள்ளே அந்த எலும்பு அந்த விஷயங்கள் இருக்குது. அது மொத்துன்னு விழுந்தவொடனே அவன் சொன்னான், டேய் நம்ம தாண்டா அறிவு தெளிவில்லாமல் பயந்து போயிருந்தோம், ஒன்றுமே இல்லைடா, வாங்கடா எடுத்து சாப்பிட்லான்னு சொன்னான். இதோட நிறுத்தலை பாரதி. நம்மில் பலர் இப்படித்தான் ஒன்றுமே இல்லாத செயல்களை கூட தெளிவில்லாததனால் நினைத்து பயந்து கொண்டிருக்கிறோம், அதை தாண்டி உள்ளே போனால் ஜெயிக்கலாம்னு பாரதி அந்த கதையை முடிக்கிறான். சரி, மனம் அதுக்கு கிட்டத்தட்ட அதை தடுற மாதிரியும் பாரதி இன்னொரு கதை எழுதினான். நீங்கள் தேடி பார்க்கலாம் பாரதியார் புக்கில் கதைகளில் வீட்டு நாயும் ஓனாயும்னு கதை. ஒரு காட்டுக்கு வேட்டையாட போகிறவர் வீட்டில் வளர்க்குற ஒரு நாயை எப்போவுமே கூட கூட்டிகிட்டு போவார். அப்போ அவர் அந்த ஓனர் எங்கேயோ உட்காந்துருக்கார். இந்த நாய் அப்படி காட்டு பக்கமாக சுற்றி வரும்போது ஒரு ஓனாய் தான். அந்த ஓனாய் கொஞ்சம் எலும்பு தோலுமாக இருக்குது. இந்த வீட்டு வளர்க்குற நாய் நல்லா கொழுன்னு இருந்தது. அந்த ஓனாய் வீட்டு நாய்கிட்ட நீ எங்கேருந்து வந்த, நாயெலாம் பேசுமான்னு கேட்காதீங்க, கதை தானே. எங்கேருந்து வந்த? எனக்கு இல்லை, நான் என் தகுதிக்கு வாங்கிட்டெல்லாம் நான் பேச முடியாது, பேசணும் அவசியம் இல்லை, நான் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் இருக்கேன், எனக்கு நினச்ச நேரத்தில் சாப்பாடு கிடைக்குது, எனக்கு எந்த தேவையும் இல்லை, நான் உடனே இந்த ஓனாய் சொல்லிச்சு, அடடே உன் வாழ்க்கையை நீ கேட்குறதுக்கே நல்லா இருக்கு, ஆனால் நான் காட்டில் கிடைச்சாதான் எனக்கு சாப்பாடு, பாரு ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், நீ ஒன்று பண்ணுறியா, உங்கள் முதலாளிகிட்ட சொல்லி என்னையும் உங்கள் வீட்டில் வேலைக்கு சேர்த்துக்கேன் அப்படின்னு ஓனாய் சொல்லுது. உடனே இந்த நாய் சொல்லிச்சான், நீ அந்தளவுக்கு நீ தகுதி இல்லாதவனாச்சே, நான் வேறு நிலை, இது ரொம்ப கெஞ்சி கேட்டவொடனே சரி வா போகலாம் அப்படின்னு ரெண்டு நாயும் காட்டிலேருந்து அவங்க ஓனர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கு. இது பாரதியார் எழுதின கதை, மறந்துடாதீங்க. இப்போ அந்த ஓனாய் அந்த வீட்டு நாய் பக்கத்தில் நடந்து போதா பார்த்தா இந்த கழுத்தில் ஏதோ இருக்குது பட்டை. யாருக்கு? வீட்டு நாய்க்கு. அது என்னன்னு கேட்குது ஓனாய். ஓ இதுவா, இது எனக்கு கழுத்து பட்டி போடுவாங்க இங்கே தான், அது எதில் தெரியுமா? தங்கத்தில். என்னை சங்கிலி போட்டு கட்டி வைப்பாங்க, அது தெரியுமா? வெள்ளியில். அப்படி வெள்ளி சங்கிலியில் தங்கப்பட்டையை கட்டி ஒரு கூண்டில் நான் இருப்பேன் தெரியுமா அப்படின்னு உடனே இந்த நோயை சொல்லிச்சான். பாரதி பயன்படுத்துகிறான், சீ பிருஷ்ட பயலேன்னு திட்டிச்சான் அந்த நாய். நீ அடிமை வாழ்வு வாழ்கிற, உனக்கு கிடைக்குதுன்றதுக்காக உனக்கு எந்த சிந்தனையும் இல்லாமல் அடிமை வாழ்விக்கு சுகப்பட்டுட்டு நீ வாழ்றியே, நான் காட்டில் ராஜா மாதிரி வாழ்கிறேன், உன் கூட எவன்டா வாழ்வான் அப்படின்னு ஓடிடுச்சான் ஓனா. இது பாரதி சொல்கிறான். அறிவில்லைன்னா என்ன ஆகும், மனம் இல்லைன்னா என்ன ஆகும். அப்போ இந்த ரெண்டும் மனம், நாம் எல்லாரும் வாழ்வியல் செய்திகளெல்லாம் நிறைய சொன்னார்கள் பாருங்கள், இளைஞர்களுக்கு என்ன தேவைன்னு. நான் பாரதியாருடைய ரெண்டு பாட்டை சொல்கிறேன் பாருங்களேன். அறிவுக்கு ஒன்று, மனசுக்கு ஒன்று பாரதி சொல்கிறான். பாரதி ரொம்ப தெளிவாக சொல்கிறான். நீ இந்த பாட்டு கேட்டிருப்பீங்களா? நல்லதோ ஒரு வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். இப்படி எழுதி கொண்டு போகிறான். எனக்கு அறிவு இருக்கிறது, சுடர்மிகும் அறிவு. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க நண்பர்கிட்ட போய் சொல்லி பாருங்கள் எனக்கு அறிவு இருக்குன்னு, அவன் நம்ப மாட்டான். அறிவு இருக்குன்னு சொன்னால் நம்ப மாட்டான். ஏன்னா அறிவு இருந்தால் எப்படி நம்ம கூட நண்பனாக இருப்பான்னு ஒரு தெளிவு தான் அவனுக்குன்னு வைங்க. பாரதி எழுதுகிறான், நல்லதோர் வீணை செய்து நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமை என வாழ்ந்திட புரியுவையோ. ஏறத்தாழ ஹர்ஷன் சொன்னது அதுதான். அடிமையாக இந்த மண்ணில் நான் வாழ மாட்டேன்,
என்னுடைய அறிவு இந்த நாட்டுக்கு பயன்படும். அறிவு தெளிவு. மனத்துணிவுக்கு பாரதி சொல்லலையா? தெளிவாக சொல்கிறான். அதான் நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். இங்கே கூட பார்க்குற பாருங்க, அந்த இடத்துல பல வேடிக்கை மனிதரை போலே அந்த பாட்டு பாரதி எழுதுகிறான். தேடி சோறு நிதம் தின்று. மனிதர்கள் உணவை உண்ண வேண்டும், தின்னக்கூடாது. கழுதை தான் தின்னும். பாரதி அந்த வார்த்தையை மனிதனுக்கு பயன்படுத்துகிறான். தேடி சோறு நிதம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி, பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அதான் துணிவு. இவங்க சொல்ற. அப்போ ரெண்டு பேருமே இப்போ என்னதான் தீர்ப்பு சொல்றது? ரெண்டுன்னா எனக்கு பாரதி துணைக்கு வருகிறான். எனக்கு இந்த துணை வரதுக்கு காரணமாக இருந்தது கூட ஹர்ஷன் தான். அவர் என்ன சொல்றார்? 5 புலன்களை அடக்குவது தான் துணிவுன்னர். நான் கூட கேட்டேன், 5 புலன்களை அடக்க வேண்டியும் துறவி, அவனே அடக்க மாட்டான் பல பேர். பாரதியினுடைய வரியை பாருங்க. இப்போ என்ன கேள்வினா, அறிவின் வழி மனம் செல்ல வேண்டுமா? ரெண்டுமே தேவை. அறிவின் வழி மனம் செல்ல வேண்டுமா, மனத்தின் வழி அறிவு செல்ல வேண்டுமா? இளைஞர்களுக்கு எது முன்னால் நிற்கணும்? இதான கேள்வி. இதுக்கு விடை பாரதியே சொல்லுகிறான். 5 புலனை அடக்கி, உயிர் பெற்ற தமிழர் பாட்டில் பாரதி எழுதுகிறான். 5 புலனை அடக்கி அரசு ஆண்டு. முதல்ல 5 புலனை அடக்கு. அரசாண்டுன்னு அப்படின்னா 5 புலன் நீ சொன்னா கேட்கணும். 5 புலனை விட்டுன்னு சொல்ல பாரதி. அதுதான் பாரதி. 5 புலனால வரக்கூடிய உணர்வுகள், உணர்ச்சிகள், இன்பங்கள் தேவைன்னு சொல்லலை. அடக்கு. 5 உன் கண்ட்ரோல் இருக்கணும்ன்றான். 5 புலனை அடக்கி அரசு ஆண்டு, மதியை பழகி தெளிந்து, அறிவை உனக்கு நண்பனாக்கு. அந்த அறிவு தெளிவோடு இருக்கணும். பாருங்க, 5 புலனை அடக்கி அரசாண்டு, மதியை பழகி தெளிந்து. இப்போ மனசு என்ன ஆகும்னா, பாரதி சொல்கிறான், மனசு நொந்து போயிடுமா. எப்போ 5 புலனை அடக்கி அறிவு உங்களுக்கு நண்பனாயிட்டா மனசு நொந்துருமா. 5 புலனை அடக்கி அரசாண்டு, மதியை பழகி தெளிந்து, நொந்து சலிக்கும் மனத்தை மதி நோக்கத்தில் செலவிடும் வழிவகை கண்டோம் அப்படின்னு. மனசு சலிச்சிருண்டா, நீ கரெக்டாக தான் போகணும்னா அப்போ மனசை என்ன பண்ண? மனசை பிடிச்சி அறிவு கையில் கொடு. மனசை பிடிச்சி அறிவு கையில் கொடு. அதனால தான் சினிமா பாட்டுங்க, கண் போன போக்கிலே கால் போக்கலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு வாலிசார் எழுதின பாட்டு. அப்போ மனமும் வேணும், அறிவும் வேணும். எப்போ ஒருத்தர் நல்லா ஜெயிக்க முடியும் இளைஞன்னா, அந்த மனசு அறிவினுடைய கண்ட்ரோல். அறிவு மனசோட கண்ட்ரோலில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அறிவை கொண்டு மனசு கவுத்துரும். மனசு ஆசைப்படும், மனசு சலனப்படும், மனசு சபலப்படும். அறிவு தெளிவாக இருக்கும். அதனால் மனத்தை கொண்டு அறிவில் கையில் ஒப்படைத்தால் வெல்லலாம் அப்படின்ற பாரதியினுடைய வரிகளின் அடிப்படையிலே நின்று இன்றைய நிலையில் இளைஞர்களுக்கு பெரிதும் தேவை அறிவிலே தெளிவு என்பதையே தீர்ப்பாக இந்த மன்றம் காண்கிறது. நன்றி, வணக்கம்.